இங்க ஒரு பொண்ணு கடல்ல குளிச்சிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ஜெல்லி ஃபிஷ் அவளை கடிக்குது. அதனால அதை தட்டி விட்டுட்டு கீழே பாக்குறா. அப்போ நூத்துக்கணக்கான ஜெல்லி ஃபிஷ்ங்க அவ இருக்கிற பிளேஸ்ல வந்து அவளை கடிக்குதுங்க. அதே டைம் இது எதுவுமே தெரியாத அவளோட ஃப்ரெண்ட்ஸ் போட்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா கதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்க கிட்ட வந்து சாரா எங்கன்னு கேட்டதும் தான் அவங்களுக்கு தெரியுது சாரா போட்ல இல்லன்னு. அப்போ ஜெல்லி ஃபிஷ் கிட்ட கடி வாங்கின சாரா மயக்கமாகி அப்படியே கடலுக்குள்ள போறா. அந்த டைம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாம அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து டெவில்ஸ் மவுத்னு சொல்ற ஒரு குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. அப்ப அவங்க கூட வந்த கைடு இந்த குகையில கிரீன் ரூட்ல போனா சேஃப்னு சொல்றாரு. அதுக்கு மேக்ஸ்னு ஒரு பொண்ணு டேஞ்சரஸான ரூட்ல போனா தானே புதுசா அதை பார்க்க முடியும்னு சொல்றா. இதனால கைடும் அவங்க பணம் அதிகமா தரதுனால அவங்க சொல்றதை கேட்டுட்டு ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கிற ரூட்ல அவங்கள கூப்பிட்டு போறாரு. அப்போ சாரா மட்டும் திரும்பவும் அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நிறைய எமர்ஜென்சி கியரை எடுத்துட்டு போறா. அப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் அந்த குகையில டெவில்ஸ் மவுத்னு சொல்ற பிளேஸுக்கு போறாங்க. அப்ப அங்க நிறைய பேட்ஸ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒருத்தன் அது எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு அங்க இருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது கைடு எல்லார்கிட்டையும் இந்த குகையில இருக்கிற செவருங்க எல்லாம் ரொம்ப வருஷமா கடல் தண்ணியால அரிக்கப்பட்டிருக்கு. இதனால இது எப்ப வேணா உடஞ்சு விழலாம். சோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றான். ஆனா இவன் சொல்றதை கேட்காம எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா டீப்பா போயிட்டு இருக்கும்போது நிறைய மீன்கள் செத்து போய் மிதக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு கைடு சொல்றான் நம்ம இப்ப வந்துட்டு இருக்க ரூட்ல எப்பயாவது கடல் தண்ணி அதிகமா உள்ள வரும். அப்படி உள்ள வந்த தண்ணியில நிறைய மீன்கள் வந்து மாட்டிக்கும். அப்ப அந்த குகையில அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறதுனால கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மீன்கள் எல்லாம் செத்துருன்னு சொல்றான். ஆனா அவங்களுக்கு தெரியல அந்த மீன்கள் கூடவே சேர்ந்து ஒரு பெரிய ஷார்க் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கொடூரமான பசியில இருக்குன்னு.